வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். நுவரெலியா ஹெட்டனில் பேருந்து பள்ளத்தில் விழுந்ததினால் 3 பேர் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் காயம். முன்னாள் அமைச்சர்கள் 15 பேர் விமானப்படை விமானங்களை பயன்படுத்தியதாக விமானப்படை தலைமையகம் தகவல். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கும் இடையில் சந்திப்பு. தேர்தல் செலவு அறிக்கைகளை வழங்காத வேட்பாளர்களின் பெயர்களை போலீஸ் திணைக்களத்திடம் வழங்க தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானம். திருகோணமலையிலிருந்து மிரிகானவுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மியன்மார் பிரஜைகள் மீள திருகோணமலைக்கு அனுப்பி வைப்பு. ஜெர்மனியில் நபரொருவர் காரை செலுத்தி மக்களை மோதியதில் 2 உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. நுவரெலியா ஹெட்டனில் பேருந்து பள்ளத்தில் விழுந்ததினால் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நுவரெலியா ஹெட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பேருந்து இன்று காலை விபத்திற்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். ஹெட்டனில் இருந்து பயணித்த பேருந்து ஹெட்டன் மெல்லியப்பு வாடி வீட்டுக்கு அருகில் வீதியை விட்டு விலகி சுமார் 20 அடி பள்ளத்தில் வீழ்ந்தது. பேருந்தில் ஏற்பட்ட திடீர் இயந்திர கோளாறு காரணமாக இந்த விபத்து சம்பவித்துள்ளது. பேருந்தில் 54 பேர் பயணித்த நிலையில் சாரதி, நடத்துனர் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் டிக்கோயா மற்றும் பட்டவளை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஹெட்டன் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை ரத்தினபுரி மாவட்டத்தில் எம்பிலிப்பட்டிய ரத்தினபுரி வீதியில் தலகல சந்திக்கு அருகில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் உடவளவ பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் பயணித்த பார ஊர்தியுடன் மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபரும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த நபரும் படுகாயமடைந்த நிலையில் எம்பிலிப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இருப்பினும் மோட்டார் சைக்கிளை செலுத்திய நபர் உயிரிழந்துள்ளார். கொழும்பு கண்டி வீதியில் கடுகண்ணாவ பிரதேசத்தில் இன்று இடம்பெற்ற விபத்தில் 5 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரத்தின் மீது மோதியது. இதனால் 5 பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொரிய குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்தார். கொரிய குடியரசின் இலங்கைக்கான தூதுவர் மியோன் லீக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையிலான விசேட சந்திப்பு கொழும்பில் இன்று இடம்பெற்றது. இதன்போது இலங்கைக்கும் கொரியாவிற்கும் இடையில் நீண்ட காலமாக நிலவி வரும் உறவுகளை தொடர்ந்து பேணி செல்வதற்காக தனது நன்றியை தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் இந்த உறவுகளை பேணி செல்லுமாறு கோரிக்கை விடுத்தார். அத்துடன் கொரிய குடியரசில் வேலைவாய்ப்புகளுக்காக இலங்கையர்களுக்கான ஒதுக்கீட்டை அதிகரிக்குமாறு, அந்த வேலைவாய்ப்புகளுக்கு தேவையான பயிற்சி பெற்ற ஊழியர்களை வழங்குவதற்கு நாடாக உச்சபட்சமாக அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் அதற்கு எதிர்க்கட்சியில் இருந்தும் தனது பங்களிப்பை வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர்கள் 15 பேர் விமானப்படை விமானங்களை போக்குவரத்து தேவைகளுக்கு பயன்படுத்தியதாக விமானப்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் முன்னாள் அமைச்சர்கள் 15 பேர் விமானப்படை விமானங்களை பல்வேறு பயணம் மற்றும் போக்குவரத்து தேவைகளுக்கு பயன்படுத்தியதாக இலங்கை விமானப்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய விமானப்படை தலைமையகத்தினால் வழங்கப்பட்ட பதில் அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களாக பதவி வகித்த மங்கள சமரவீர, தயாகமகே, பாட்டலி சம்பிக்கரணவக்க, ரவி கருணாநாயக்க, வஜ்ர அபேவர்த்தன, ராஜித சேனாரத்ன, சாஹல ரத்நாயக்க, MHM ஹலீம், ஜோன் அமரதுங்க, அஜித் நிவாட் கப்ரால், ரொஷான் ரணசிங்க, ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ,
நாமல் ராஜபக்ஷ, சஜித் பிரேமதாச, அலி சப்ரி ஆகியோர் விமானங்களை பெற்று தமது பயணங்களை மேற்கொண்டுள்ளனர். 2019 முதல் 2020 வரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற பயணங்களில் பெரும்பாலானவைக்கு அரசாங்கத்தினால் நிதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதனுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதனுக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. இச்சந்திப்பு கொழும்பில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது தலைமன்னார் பகுதியில் இராணுவம், போலீஸ் மற்றும் கடற்படையினர் கையகப்படுத்தியுள்ள மக்களின் காணிகள், பொது இடங்கள், ஆலயங்களுக்கு சொந்தமான காணிகளிலிருந்து அரச படைகள் வெளியேறி காணிகள் மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இலங்கையிலிருந்து இந்தியா செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கான விமான பயண கட்டணம் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் கட்டணத்தை குறைக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டது. அத்துடன் கடவுச்சீட்டை பெறுவதற்காக பக்தர்கள் இந்து கலாசார அமைச்சிடம் கையெழுத்து பெற்று பின்னரே செல்ல வேண்டிய நிலை இருப்பதனால் அதனை தளர்த்த வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் குழுவினரால் கோரிக்கை விடப்பட்டது. இந்த சந்திப்பில் ஐயப்ப பக்தர்கள் சிலர் நாடாளுமன்ற உறுப்பினருடன் இணைந்து தமது கோரிக்கைகளை முன்வைத்தனர். நாடாளுமன்ற தேர்தல் செலவு அறிக்கைகள் வழங்காத வேட்பாளர்களின் பெயர்களை போலீஸ் திணைக்களத்திடம் வழங்க தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களில் செலவு அறிக்கைகளை வழங்காத வேட்பாளர்களின் பெயர்களை போலீஸ் திணைக்களத்திற்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் மற்றும் எல்பெட்டிய உள்ளூராட்சி சபை தேர்தல் செலவு அறிக்கையை வழங்காத வேட்பாளர்களின் பெயர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை வழங்குவதற்கான அறிவிப்பின்படி அறிக்கைகளை சமர்ப்பித்த வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல் அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் செலவு அறிக்கைகளை வழங்காத வேட்பாளர்களின் பட்டியலை போலீஸ் திணைக்களத்திற்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி மட்டக்களப்பில் தந்தை செல்வாவின் நினைவு தூபிக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. மட்டக்களப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் நினைவு பூங்காவில் உள்ள அன்னாரின் சிலை அறிக்கை இன்றைய தினம் தமிழரசுக் கட்சி ஆரம்பிக்கப்பட்டு 75வது ஆண்டு நிறைவு நிகழ்வு இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சாணக்கியன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஞா ஸ்ரீநேசன், இ ஸ்ரீநாத், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி யோகேஸ்வரன், முன்னாள் பிரதேச சபை தவிசாளர்கள், உறுப்பினர்கள், கட்சியின் மகளிர் மற்றும் இளைஞர் அணியினர் என பலர் பங்கேற்றனர். 75வது பவள விழா ஒரு நிகழ்வொன்றை இலங்கை தமிழரசுக் கட்சி முன்னெடுக்கிறதாக இருந்தால் அந்த நிகழ்வை மட்டக்களப்பிலே நடத்துவதற்கு அனுமதி தருமாறு கட்சியிடம் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறதாக நாங்கள் ஒரு தீர்மானம் ஒன்று எடுத்திருந்தோம். ஏனென்றால் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. கடந்த தேர்தல் முடிவுகளையும் ஒரு காரணமாக நான் மனதிலே வைத்து தான் அந்த பிரேரணை நான் முன்வைத்திருந்தேன். அந்த வகையிலே இலங்கை தமிழரசுக் கட்சியினுடைய ஒரு பவள விழா நடத்துவதாக இருந்தால் ஒரு பெருமளவான ஒரு ஒரு ஆடம்பரமான ஒரு பெருந்திரளான மக்களுடன் ஒரு நிகழ்வை நடத்துவதாக இருந்தால் அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்து நாங்கள் செய்கிறதுக்கு தயார். அந்த பொறுப்பை எங்களிடம் தருமாறு எதிர்வரும் கட்சியிலே அடுத்தடுத்த கூட்டங்களே நாங்கள் அதை முன்வைக்கிறதுக்காக நாங்கள் எத்தனைத்திருக்கிறோம். நாட்டிலே பல கட்சிகள் பல காலங்களாக உருவாக்கப்பட்டு காணாமல் போயிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களுடைய ஸ்தாபக தலைவரின் மதிநுட்பம், அவருடைய தீர்க்க தரிசனமான முறையில் உருவாக்கப்பட்ட கட்சி தமிழ் மக்களுக்கான குரல் கொடுப்புக்காக பல்வேறு பயணங்களை இடர்களை நோக்கி பயணித்திற்கு கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்விலே அவருடைய தீர்க்க தரிசனத்திலே நாங்கள் உண்மையாக இந்த கட்சி தமிழ் மக்களுக்காக பல்வேறு வழிகளிலே அவர்களுடைய உரிமைகளுக்காக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியிலே அவரை கௌரவிக்கும் நிகழ்வாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்விலே அவருக்கான இந்த வணக்கத்தை நாங்கள் செலுத்தியிருந்தோம். உண்மையாகவே அவருக்குரிய மிகப்பெரிய ஒரு மரியாதையை, மிகப்பெரிய ஒரு விழாவை ஏற்பாடு செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழரசுக் கட்சி இருக்கின்றது. அந்த தமிழரசுக் கட்சியாக அது செயற்பட ஆரம்பித்து அதிலேயும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரில் அந்த கட்சி இயங்கி வந்து, ஆனால் இலங்கை தமிழரசுக் கட்சியின் சின்னமாகிய வீட்டு சின்னத்தில் தான் அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் செயற்பட்டு வந்தது. அது இந்த வருடத்தில் 2024ஆம் ஆண்டு தனித்துவமான முறையில் பாராளுமன்ற தேர்தலை இலங்கை தமிழரசுக் கட்சி தனித்துவமாக கேட்டு நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே 3 பாராளுமன்ற உறுப்பினரை பெற்று சாதனை படைத்திருக்கின்றது. அவை இந்த வகையிலே
75 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சிக்கான ஒரு பவள விழா மிகச் சிறப்பாக நடாத்தப்பட வேண்டும். அதை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தான் நடாத்த வேண்டும் என்ற ஆர்வத்தின் அடிப்படையில் நாங்கள் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். விரைவாக அந்த நிகழ்வை இங்கு நடாத்துவது சார்பாக ஏற்பாடுகளை செய்வோம். அதே நேரத்தில் நாங்கள் மத்திய குழுவிலே இலங்கையில் நடத்தப்படுகின்ற வடக்கு கிழக்கை மையமாக வச்சு நடத்தப்படுகின்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மாபெரும் விழாவாகிய 75வது பவள விழாவையும் மட்டக்களப்பிலே நீங்கள் நடாத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதற்கு இருக்கின்றோம். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் விரைவாக நடைபெறுகின்ற மத்திய குழு கூட்டத்திலே அந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு செல்வோம். சிறப்பாக நடைபெறும். ஆனாலும் எல்லோரும் நினைக்கலாம் தமிழரசு கட்சிக்குள்ளே இந்த கணக்க பிரச்சனை இருக்கிறது என்று. அது உள்வீட்டு பிரச்சனை. ஆகவே உள்வீட்டு பிரச்சனை வீட்டு சின்னத்தை கொண்ட பிரச்சனை அது. ஆகையால் எங்கட பிரச்சனையை நாங்கள் உள்ளே இருந்து தீர்த்து கொள்வோம். இன்று வரை அதை முழுமையாக அமல்படுத்துவதற்கு மாறி மாறி ஆட்சிக்கு வந்த 9 ஜனாதிபதிகளும் முன்வரவில்லை. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் கீழ் செய்து கொள்ளப்பட்ட அடிப்படையிலே கொண்டு வரப்பட்ட 13வது திருத்த சட்டம், அந்த மாகாண சபைகள் சட்டம் போன்றவற்றை ஒரு விடயத்தை நோக்கி இன்றைக்கு இந்தியா அவதானத்தை செலுத்தி இருக்கிறது. சமஸ்தி என்பதை கைவிட்டு கூட்டு சமஸ்தி என்கின்ற கான்ஃபெடரேஷன் என்கின்ற விடயத்தை வலியுறுத்த முன்வர வேண்டும் என்பதுதான் மிகவும் அன்பான பணிவான வேண்டுகோள். கௌரவ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் இந்திய பயணம், சிங்கள தலைவர்கள் அவர்களுடைய அந்த ராஜதந்திரத்துக்கு முன்னால் எல்லாரையுமே ஏமாற்றக்கூடிய ஒரு நிலைமையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காலத்தை இழுத்தடுப்பி செய்கின்ற விடயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு நாங்கள் இறுக்கமாக எங்களுடைய நிகழ்ச்சி நிரலை, எங்களுடைய தலைவிதியை நாங்களே நிர்ணயிக்கக்கூடிய விதத்திலே கூட்டு சமஸ்தியை வலியுறுத்துவதன் மூலமாகத்தான் சுதந்திரம் எமது பிறப்புரிமை, பொதுமக்கள் வாக்கெடுப்பு எமது கோரிக்கை என்ற அடிப்படையிலே பயணிப்பதுதான் அவர்களுக்கும் இந்தியாவுக்கும் அத்தனை பேருக்குமான ஒரு பதிலாக இருக்கும். அதை விடுத்து அவர்கள் எங்களுக்காக வற்புறுத்தட்டும். அவர்கள் நாங்கள் அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என்று இல்லை. அவர்களுடன் நாங்கள் பயக்கக்கூடாது, பிரச்சனைப்படக்கூடாது ஒழிய. ஆகவே எங்களை பொறுத்தளவிலே எங்களுக்கு எது தேவை என்பதை எங்களுடைய மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எங்களுடைய தலைவிதியை நாங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும், நிர்ணயிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உறுதியான கருத்து. கட்சியின் தேசிய மாநாட்டை வெகு விரைவில் நடாத்த உள்ளதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் தோல்விக்கான புறக்காரணிகளை இனம் கண்டு அவற்றை செழுமைப்படுத்தி எதிர்வரும் தேர்தல்களை எதிர்கொள்வதே நோக்கம் என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர்களுடனான சந்திப்பு இன்று பிற்பகல் கிளிநொச்சி மாவட்ட கூற்றுவாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அதாவது கட்சியினுடைய ஒரு தேசிய மாநாடு நடத்துகிறது தொடர்பாகவும் மற்ற கட்சியினுடைய கட்டமைப்புகளை மீளாய்வு செய்து சலுமைப்படுத்துறதும் மற்ற நடந்து முடிஞ்ச தேர்தலில் எங்களுக்கு ஏற்பட்ட பின்னடைவினுடைய அகப்புற காரணங்களில் அகக்காரணங்களை ஆராய்கிறதும் தான் அந்த நோக்கம். வர இருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை, மாகாண சபை தேர்தல்களை, சில வேளையில் வேறு தேர்தல்கள் கூட வரலாம். ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டு அது கூடாக பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்று சொல்லி அனுபவத்துக்கூடாக தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொள்கின்ற பொழுது ஜனநாயக வழிமுறைகளில் வரக்கூடிய சவால்களை தேர்தல்களில் எதிர்கொள்வது தான் ஒரு ஆரோக்கியமான ஜனநாயக கட்சியினுடைய அடிப்படைகள். அந்த வகையில் வர இருக்கிற சந்தர்ப்பத்தில் வர இருக்கிற தேர்தல்களை எதிர்கொள்றதுக்கும் நாங்கள் எங்களை தயார் நிலையில் வச்சிருக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். செய்திகள் தொடர்கின்றன. திருகோணமலையில் இருந்து மிரிகான இடைத்தங்கல் முகாமிற்கு அனுப்பி வைக்கப்பட்ட மியன்மார் பிரஜைகள் மீள திருகோணமலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலையில் இருந்து மிரிகான இடைத்தங்கல் முகாமிற்கு இன்று காலை கொண்டு செல்லப்பட்ட மியன்மார் பிரஜைகள் மீள திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் ஜமாலியா முஸ்லிம் மகாவித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டிருந்த 104 மியன்மார் பிரஜைகள்
இன்று காலை 7:30 மணியளவில் போலீசாரினால் 2 பேருந்துகளில் மிரிகான முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மியான்மர் பிரஜைகளை மிரிகான முகாமில் தங்க வைப்பதற்கு குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அனுமதி கிடைக்காததன் காரணமாக மீண்டும் மியான்மர் பிரஜைகள் திருகோணமலைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அனுமதி கிடைத்த பின்னர் எதிர்வரும் திங்கட்கிழமை மியான்மர் பிரஜைகளை மீண்டும் மிரிகான இடைத்தங்கல் முகாமிற்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. அம்பாறை சம்மாந்துறை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் தப்பியோடியுள்ளார். மட்டக்களப்பு சிறைச்சாலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் நேற்றைய தினம் சம்மாந்துறை நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது தப்பியோடியுள்ளார். 28 வயது மதிக்கத்தக்க சந்தேக நபரை சிறைச்சாலை பஸ்ஸில் அழைத்து வரப்பட்ட வேளை தப்பிச் சென்றுள்ளார். தப்பியோடிய சந்தேக நபர் தொடர்பில் சம்மாந்துறை போலீசார் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமைச்சர்களின் சொகுசு வீடுகளை சுற்றுலா பயணிகளின் பாவனைக்கு வழங்க எதிர்பார்ப்பதாக அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். அமைச்சர்களின் சொகுசு வீடுகளில் ஒரு பகுதியை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பாவனைக்கு ஒதுக்க எதிர்பார்ப்பதாக பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தனா அபேரத்ன தெரிவித்துள்ளார். இதற்காக பிராதன மதிப்பு கொண்ட வீடுகள் ஒதுக்கப்படும் என்பதுடன் அதிக வருமானம் கிடைக்கும் எனவும் சொகுசு வீடுகள் தொடர்பில் விசேட கணக்கெடுப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தனா அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் முட்டை விலை சடுதியாக குறைவடைந்துள்ளது. நத்தார் மற்றும் புத்தாண்டு நெருங்கும் நிலையில் சில பகுதிகளில் முட்டை விலை சடுதியாக குறைவடைந்துள்ளது. முன்னர் 40 முதல் 45 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்ட முட்டை தற்பொழுது 25 முதல் 30 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வாறு ஜாயல, கந்தானே, ராகம உள்ளிட்ட பிரதேசங்களில் முட்டை விலை குறைவடைந்துள்ளதாக வியாபாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இன்று யாழ்ப்பாணம் மணலிதீவு பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்டார். கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் ஆகியோர் இன்று யாழ்ப்பாணம் மணலிதீவு பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்டனர். இன்று காலை 10:30 மணியளவில் விஜயம் மேற்கொண்டு ஐயனார் ஆலய புனரமைப்பு தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரிடம் நேற்று கையளிக்கப்பட்ட மகஜர் தொடர்பாகவும் நேற்று இந்தியாவிலிருந்து வருகை தந்த மீனவர்கள் தொடர்பாகவும் ஆராய்ந்துள்ளனர். அத்துடன் அனலைதீவு கடற்தொழிலாளர்களின் பிரச்சினைகள் தொடர்பாகவும் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பாகவும் அமைச்சர் கலந்துரையாடினார். நலத்தீவு முகம் கொடுக்கின்ற பல்வேறு பிரச்சனைகள் தொடர்பாக இங்கு இருக்கின்ற கிராமிய தலைவர்கள், மீனவ தலைவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், அதே போன்று விவசாய சங்க தலைவர்கள் உள்ளிட்ட அனைவரும் தாங்களுடைய குறைபாடுகளை மிக தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். இது இவர்கள் தெரிவிக்கின்ற விடயம் மாத்திரமல்ல, இது தொடர்பாக அரசாங்க அதிபர், அதே போன்று ஆளுநர் உள்ளிட்ட பலருக்கும் இது சம்பந்தமான முறைப்பாடுகள், மகஜர்கள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. கையளிக்கப்பட்டிருக்கின்ற மகஜர் கடிதங்கள் விவரங்களை சரிவர தெரிந்து கொண்டு எதிர்வரும் காலங்களிலே இந்த மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பாக ஒரு கலந்துரையாடுவதற்கு நாங்கள் முதலாவதாக இங்கு வருகை தந்திருந்தோம். அதிலும் விசேடமாக இங்கு இருக்கின்ற மீனவர்கள், அதே நேரத்தில் இங்கு இருக்கின்ற படகு சேவை முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள், கடந்த காலங்களில் இங்கு மின்சாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்த போதும் கூட அந்த மின்சார குறைபாட்டினை நீக்கும்படி கேட்டு நாங்கள் கடந்த காலத்திலும் கூட குரல் கொடுத்திருந்தோம். இதனால் எதிர்வரும் காலங்களில் அந்த அவ்வகையான பிரச்சனைகள் ஏற்படாது, மக்களுடைய பிரச்சனைகளை சுமூகமாக தீர்த்து கொள்வதற்கு ஏதுவாக ஒரு பொறிமுறையை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த பொறிமுறையை கட்டியெழுப்பதற்கான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்து வருகின்றோம். மிக ஒரு நீண்ட வேலை திட்டம். அந்த வேலை திட்டத்திலே நாங்கள் முன்னுரிமை அளிக்கப் போவது வேறு எதற்கும் அல்ல, கிராமங்களை கட்டியெழுப்புகின்ற வேலை. அதனால் கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்ய வேண்டும் என்றே எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். வடக்கு மாகாணத்தில் தமிழரசுக் கட்சிக்கு ஏற்பட்ட சரிவு தொடர்பில் சுயாதீன விசாரணையை நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் கோரியுள்ளார். வடக்கு மாகாணத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு ஏற்பட்ட சரிவு நிலை தொடர்பில் சுயாதீன விசாரணை அவசியம் என அக்கட்சியின் நாடாளுமன்ற குழு பேச்சாளர் ஞா ஸ்ரீநேசன் வலியுறுத்தியுள்ளார். இன்று மட்டு ஊடக மையத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். உங்களுக்கு தெரிய வேண்டும், தலைவர் தெரிவின் போதும்
ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுகின்ற விடயமாக இருக்கின்றபடியால் அதை பற்றி நான் கூடுதலாக சொல்ல முடியாது. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதை தொடர்ந்து அதன் பின்னர் வருகின்ற சில முருகல் நிலை அல்லது முரண்பாடுகள் ஏற்படுகின்ற போதும் அதனை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு, ஏற்கனவே செய்யப்பட்ட வழக்கை ஒரு முன்மாதிரியாக வைத்துக்கொண்டு ஒரு வகையில் சிலர் பாதிக்கப்படுகின்ற போது எங்களுடைய ஜனநாயக கட்டமைப்பில், ஜனநாயக பொறிமுறையில் பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு உயர்ந்த இடமாக காணப்படுவது நீதிமன்றம் என்ற அடிப்படையில் சிலரும் தமது பக்க நியாயத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வழக்குகளை தாக்கல் செய்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. மொத்தத்தில் சொல்ல போனால் வழக்குகளை தாக்கல் செய்யாமல் ஒரு ஆளுமை அடிப்படையில் வழக்குகளை தீர்த்து கொள்வதுதான் நல்லது என்று நினைக்கின்றேன். நான் அடிக்கடி சொல்றது விடாக்கண்டர்கள் கொடாக்கண்டர்கள் என்று சொல்வார்கள். சிலர் விட்டுக் கொடுக்கவும் மாட்டார்கள், சிலர் கொடுக்கவும் மாட்டார்கள். இந்த நிலைமையால் இந்த நிலைமை ஏற்படுகின்றது. ஏனென்றால் கடந்த தேர்தலின் போது இடம்பெற்ற சில குறைபாடுகள் அல்லது கவனக்குறைவுகள், இந்த வேட்பாளர் தெரிவில் ஏற்பட்ட சில குறைபாடுகள் அல்லது அந்த தெரிவுக்குழு செய்த குறைபாடுகள் காரணமாக வடமாகாணத்தில் எங்களுக்கு பாரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. வடமாகாணத்தில் கிடைக்க வேண்டிய 5 ஆசனங்கள் 6 ஆசனங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. அப்ப இதற்கு காரணம் யார் என்பதை கண்டறிகின்ற ஒரு ஆய்வு நடாத்தப்பட வேண்டும் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ஆரோ பிழை செய்துவிட்டு யார் மீதோ அந்த பிழைகளை தலைகளில் கட்டி விடுகின்ற ஒரு செயல்பாடு இருக்கின்றது. அந்த இடத்தில் நான் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால், தயவு செய்து மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைக்காமல் ஒரு சுயாதீன ஆணைக்குழுவை அமைத்து வடமாகாணத்தில் ஆசனங்கள் இழக்கப்பட்டதற்கு யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். மாறாக என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னும் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகளை வைக்கின்ற ஒரு செயல்பாடு என்பது ஒரு அறிவுபூர்வமான விடயமாக இருக்காது, நியாயபூர்வமான விடயமாகவும் இருக்காது. கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் இன்று திடீர் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். கிளிநொச்சி போக்குவரத்து போலீசார் இன்று மோப்ப நாய்களுடன் திடீர் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். எதிர்வரும் நத்தார் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதற்கமைய கிளிநொச்சி போலீசார் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். வீதி ஒழுங்குகளை மீறுபவர்கள், சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் தொடர்பில் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதால் இன்று ஏனையின் வீதியில் மோப்ப நாய்களுடன் வாகனங்களை சோதனை செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். அரசாங்கம் இறக்குமதி செய்யும் முதல் அரிசித் தொகை அடுத்த வாரம் நாட்டை வந்தடைய உள்ளது. அரசாங்கம் இறக்குமதி செய்யும் முதல் அரிசித் தொகை எதிர்வரும் 24ஆம் தேதி நாட்டிற்கு கொண்டுவரப்பட உள்ளதாக அரச வர்த்தக கூட்டுத்தாபன தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு இதுவரை 67,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் 28,500 மெட்ரிக் டன் பச்சை அரிசியும் 38,500 மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கை சுங்க திணைக்கள பேச்சாளர் சிவலி அருகொட தெரிவித்துள்ளார். இந்த அரிசி தொகைக்கான இறக்குமதி வரியாக சுங்க திணைக்களம் 4.3 பில்லியன் ரூபாவை அறிவித்துள்ளது. அரிசி இறக்குமதிக்கு அரசாங்கம் வழங்கிய கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்த நிலையில் எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அரசாங்கம் கால அவகாசத்தை நீடித்துள்ளது. நாட்டில் வாகனங்களின் விலை வேகமாக குறைவடையும் சாத்தியம் இருப்பதாக ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்க தலைவர் ஜெகத் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட உள்ள நிலையில் நாட்டில் வாகனங்களின் விலை வேகமாக குறைவடையும் என ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்க தலைவர் ஜெகத் ராமநாயக்க தெரிவித்துள்ளார். குறைந்த இயந்திரத்திறன் கொண்ட வாகனங்களே எமது நாட்டுக்கு மிகவும் பொருத்தமானவை. எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட உள்ளது. அதனால் வாகனங்களின் விலை வேகமாக குறைவடையும் என ஜப்பான் இலங்கை வர்த்தக சங்க தலைவர் ஜெகத் ராமநாயக்க குறிப்பிட்டுள்ளார். பால்நிலை சமத்துவம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவூட்டும் வேலைத்திட்டம் இன்று யாழ்ப்பாணம் கொக்குவிலில் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையில் பால்நிலை சமத்துவத்தை மேம்படுத்தும் நோக்கில் விழிப்புணர்வு நடாத்தப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் பால்நிலை சமத்துவம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவூட்டும் வேலைத்திட்டம் ஒன்று இன்று யாழ்ப்பாணம் கொக்குவிலில் முன்னெடுக்கப்பட்டது. பால்நிலை சமத்துவம் தொடர்பாக மக்கள் மத்தியில் சரியான விழிப்புணர்வு இதுவரை இல்லை என்பதை கருத்தில் கொண்டு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய பணிப்பாளர் தா கனகராஜ் தலைமையில்
குறித்த விழிப்புணர்வு நடாத்தப்பட்டது. ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள் என பல தரப்பினரையும் உள்வாங்கி இலங்கையில் குறிப்பாக வடமாகாணத்தில் பாலியல் சமத்துவம் எவ்வாறு பேணப்படுகிறது, அதற்காக முக்கியத்துவம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவூட்டப்பட்டது. இதன்போது கருத்து தெரிவித்த இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய பணிப்பாளர் தா கனகராஜ், வடபகுதியில் மக்கள் மத்தியில் பால்நிலை சமத்துவம் தொடர்பாக சரியான விழிப்புணர்வு இல்லை என தெரிவித்தார். இன்றைய காலகட்டத்திலே பாராளுமன்றத்திலே ஓரளவு எண்ணிக்கையில் கூடிய பெண்கள் இருக்கின்ற நிலையிலே வடமாகாணத்திலிருந்து கூட ஒரு பெண் பிரதிநிதித்துவம் இல்லாத ஒரு நிலையில் இங்கு நாங்கள் பால்நிலை சமத்துவத்தை எய்துவதிலே எங்களிடத்திலே பாரிய சிக்கல்கள் காணப்படுகிறது. ஆகவே சமூகத்துக்கு இந்த பால்நிலை தொடர்பான பால்நிலை சமத்துவத்தை எய்துவதற்கான ஒரு ஒரு விழிப்புணர்வை நாங்கள் வழங்குவதனூடாக எதிர்காலத்திலே நாங்கள் பால்நிலை சமத்துவத்தை இந்த பிரதேசத்திலே கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக எங்களுக்கு தெரியும், இது ஒரு மனித உரிமை சார்ந்த பிரச்சனை. சட்டங்களிலே பால்நிலை சமத்துவம் தொடர்பான பல்வேறு ஏற்பாடுகள் காணப்பட்டிருந்தாலும் சமூகத்திலே அவ்வாறு நிலையை நாங்கள் காண்பது குறைவாக இருக்கின்றபடியால் பொதுமக்களுக்கும் சமூக நிறுவனங்களுக்கும் பால்நிலை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதனூடாக மட்டுமே இவற்றுக்கு ஒரு தீர்வை காணலாம் என்பது என்னுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. பால்நிலை என்றால் என்ன என்பது தொடர்பாகவே ஒரு சமூகத்திலே ஒரு விழிப்புணர்வு இல்லை, அல்லது அது தொடர்பான ஒரு விளக்கம் இல்லை. குறிப்பாக பெண்களிடத்திலேயே பால்நிலை என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கம் இல்லாத நிலைமை காணப்படுகிறது. அதனிருந்து பால்நிலை சமத்துவத்தை எய்துவதில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களுடைய பக்கத்திலும் சில குறைபாடுகள் காணப்படுகிறது. பெண்களை ஆதரிக்காத ஒரு நிலைமை காணப்படுகிற ஒரு நிலைமை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இந்த பால்நிலை சமத்துவம் என்பது ஒரு பொதுவான ஒரு எண்ணக்கருவுடன் சமூகத்துக்கு செய்யக்கூடிய ஒரு விடயங்கு. சமூகம் என்பது ஆணையும் பெண்ணையும் உள்ளடக்கியது. ஆகவே ஆண் பெண் இருபாலாரும் இணைந்து செயற்படுவதனூடாக மட்டுமே எங்களுடைய சமூகத்திலே இந்த பால்நிலை சமத்துவத்தை நாங்கள் அடையக்கூடியதாக இருக்கு. மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் ஒன்று கூடல் இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் ஒன்று கூடலும் எதிர்கால நடவடிக்கை தொடர்பான கலந்துரையாடலும் இன்று கிளிநொச்சி கூட்டுறவாளர் மண்டபத்தில் இடம்பெற்றது. குறித்த ஒன்று கூடலில் முன்னாள் போராளிகள் மாவீரர் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இதில் முன்னாள் போராளிகள் மாவீரர் குடும்பத்தினர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் உட்பட பல விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன. தொடர்ந்து ஊடக சந்திப்பு இடம்பெற்றது. குறித்த ஊடக சந்திப்பில் மாவீரர் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் தேவராசா தீபன் கருத்து தெரிவித்தார். தொடர்ந்து வரும் காலங்களில் மாவீரர் குடும்ப காப்பகத்தினுடைய ஏற்பாட்டின் கீழ் வடகிழக்கு இதில் உள்ள 27 தீர்மானங்களில் நிர்வாக கட்டமைப்பை செயல்படுத்தி பொது கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன் முதல் நிகழ்வாக வருகிற 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 10 மணிக்கு கனகபுரம் தீர்நில வளாகத்தில் கனகபுரம் தீர்நிலத்துக்கான நிர்வாக பிரிவு நடைபெறும். அத்தோடு அடுத்தடுத்த தீர்நிலங்களை அது தொடர்ந்து நிர்வாக கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு பிறகு பொதுக்கட்டமைப்பு அமைக்கப்படும். அந்த பொதுக்கட்டமைப்பு வழிநடத்தலின் கீழ் அனைத்து தீர்நிலங்களிலும் மிக சிறப்பாக மாவீரர்களுக்கு மதிப்பளிக்கப்படும் என்ற தீர்மானத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம். உங்களுடைய இளம் சந்ததிகளுக்கு, எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த வரலாற்றை சரியாக சேமிக்கப்படும் ஒரு அரசியல் கட்சிகள் இந்த தேவைகளுக்காக அதை செய்வதாக உருவாக்கப்படாமல் வரலாற்றாக பூஜிக்கும் தளமாக, புனித தளமாக அதை பயன்படுத்துவது என்பது சரியான முறையில் அந்த ஒப்படைக்க வேண்டிய போராளிகளாக எங்களுக்கு தான் இருக்கிறது. இனிமேல் இப்படி ஒரு தாயத்து பிறகு நடந்துடக்கூடாது. மட்டக்களப்பு பட்டிருப்பில் பாடசாலை அதிபர்களுக்கான அமுலாக்கல் கூட்டம் இடம்பெற்றது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலயக்கல்வி பணிமனைக்குட்பட்ட பாடசாலைகளில் 2025ஆம் ஆண்டுக்குரிய அமுலாக்கல் திட்டங்கள் தொடர்பாக அதிபர்களை தெளிவூட்டும் கூட்டம் இன்று இடம்பெற்றது. பட்டிருப்பு வலயக்கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்தில் பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், அதிபர்கள், ஆசிரியர் ஆலோசகர்கள் கலந்து கொண்டனர். இங்கு 2025ஆம் ஆண்டுக்குரிய வருடாந்த அமுலாக்க திட்டம் தொடர்பான நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது. ரஷ்யா இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கிய உரம் தரமானது என விவசாய அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்பட்டு இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் உரம் தரமானது என விவசாய அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த உரத்தின் நிறம் தொடர்பில் விவசாயிகள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டதை அடுத்து இந்த உரத்தின் தரம் தொடர்பில் ஆராய்ந்து விவசாய அமைச்சின் மண் தொடர்பான விசேட நிபுணர் ரேணுகா செல்வா இந்த உரம் தரமானது என உறுதிப்படுத்தியுள்ளார். செய்திகள் தொடர்கின்றன. மட்டக்களப்பில் மனித பாவனைக்கு உதவாத மென் பானங்களை விற்பனை செய்தவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
மனித பாவனைக்கு உதவாத செயற்கையான பொருட்கள் சேர்க்கப்பட்ட சந்தையில் விற்பனை செய்யப்பட்ட பெருமளவிலான மின்பான போத்தல்கள் மட்டக்களப்பில் சுகாதார அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சுமார் 481 மின்பான போத்தல்கள் இவ்வாறு கைப்பற்றப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் எஸ் முரளீஸ்வரனின் ஆலோசனையின் பேரில் மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் இ உதயகுமாரின் வழிகாட்டலில் கோட்டைமுனை பொது சுகாதார பரிசோதகர் டி மிதுன்ராஜ் தலைமையிலான பொது சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது மனித பாவனைக்கு உதவாத மின்பானங்கள் கைப்பற்றப்பட்டன. பென்சாயிட் அசிட் எனப்படும் நுகர்ச்சிக்கு பொருத்தமற்ற திரவம் மின்பானங்களில் சேர்க்கப்பட்டுள்ளமை பரிசோதனைகளின் போது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த மின்பானத்தை தயாரித்த நிறுவனம் மற்றும் விநியோகஸ்தர்கள் விற்பனையாளர்களுக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்ட மின்பானங்களை அளிக்குமாறும் ஏனைய விற்பனை நிலையங்களில் இருக்கும் பானங்களை அகற்றுமாறும் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதி தர்ஷினி உத்தரவிட்டார். நீதிமன்றத்தால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. சுகாதார தொண்டர்களுக்கு 2019 நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டு ரத்து செய்யப்பட்ட நியமனத்தை புதிய அரசாங்கம் வழங்க வேண்டும் என வடமாகாண ஜனசவிய சுகாதார சேவைகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நீண்டகாலமாக சுகாதார தொண்டர்களாக வடமாகாணத்தில் கடமையாற்றிய 389 சுகாதார தொண்டர்களுக்கு கடந்த 2019 ஆண்டு நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டு அரசியல் காரணங்களுக்காக மறுநாள் அரசாங்கத்தால் ரத்து செய்யப்பட்டது. அவர்களுக்கான நியமனத்தை புதிய அரசாங்கம் வழங்க வேண்டும் என வடமாகாண ஜனசவிய சுகாதார சேவைகள் சங்க செயலாளர் எஸ் முகுந்தன் கோரிக்கை விடுத்துள்ளார். வடமராட்சியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்தார். 2018 ஆண்டு ஜனாதிபதி அவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றோம். சுகாதார அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருக்கின்றோம். ஆளுநர் அவர்களுக்கும் எழுத்து மூலம் தொண்டர்களுக்கு நியமனம் வழங்க சொல்லி கூறியிருந்தோம். புதிய ஜனாதிபதி எங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தவில்லை. ஏனெனில் இப்போ தற்பொழுதுதான் பாராளுமன்றத்திலே 175 தொண்டர்களுக்கு நியமனம் வழங்குவது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே கதைத்ததற்கு இணங்க நான் இந்த விஷயத்தையும் இதை குறிப்பிட விரும்புகின்றேன். வடமாகாண சார்ந்த வைத்தியசாலைகளுக்கு 800 தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் 389 பேருக்கு தான் அந்த நியமனம் வழங்கப்பட்டது, ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அவர்களுக்கான நியமன கடிதமும் அவர்கள் கையிலும் இருக்கின்றது. நீதி கோரி அவர்கள் நீதிமன்றம் நாடியிருக்கிறார்கள். எங்களுக்கு நியமனம் தர சொல்லி கோரியிருந்தார்கள். இவர்களுக்கு நியமனம் வழங்கி நீதிமன்றத்தை நாடியிருப்பதால் நீதிமன்றத்தின் விடையை பார்த்து கொண்டும் இருக்கின்றார்கள் என்பதால் தான் அவர்கள் வரவில்லை. மேற்பார்வையாளர், அதாவது ஓவசியர்னு சொல்கிறது, ஓவசியர் நியமனம் வடமாகாணத்திலே பரிசாரர் தான் அதை கடமையாற்றி கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான ஓவசியர்கள் ஓய்விலே சென்று விட்டார்கள். மற்றது சமையலாளர்கள் வைத்தியசாலையும் இல்லை, குறைந்த அளவிலே காணப்படுகின்றது. மற்றது டெலிஃபோன் ஆபரேட்டர்கள், மற்ற சுகாதார பணி உதவியாளர்கள், மற்ற பரிசாரர்களுக்கான பயிற்சிகள் கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்படி கணக்க நியமனங்கள் இருக்கின்றது. அந்த நியமனத்துக்கு இந்த சுகாதார தொண்டர்களிலிருந்து அந்த நியமனம் கொடுத்தா தான் அந்த அவர்களை அந்த நியமனத்துக்கு உள்வாங்க முடியும். யாழில் முதலையொன்று காயங்களுடன் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி வீதியில் முதலையொன்று காயங்களுடன் இறந்த நிலையில் இன்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. குறித்த முதலை வீதிக்கு வந்த வேளை வீதியால் சென்ற வாகனம் அதனை மோதிச் சென்றிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இதுகுறித்து வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. வணக்கம்.